Hi friends, welcome back to my channel Blooming Star. எல்லாத்துக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். Happy Diwali. Actually last time கொஞ்சம் நிறைய கிராக்கர்ஸ் வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுனால இந்த டைம் வந்து செலக்டடாக லிமிட்டடாக தான் வாங்கினோம். அதுவே வந்து நிறையா வந்த மாதிரி தெரிஞ்சதுனால சரி நாளே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து காஸ்டியூம் பற்றி பேசியே ஆகணும். நாங்கள் எடுத்த ட்ரெஸ் வந்து ஒரே ஒரு ட்ரெஸ் தான். எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் சேர்ந்து எங்களுக்கு எடுத்து கொடுத்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா 11 ட்ரெஸ்க்கு மேலே வந்துருச்சு, டெய்லி வியர் இல்லாமல். தீபாவளி அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு 10,000 வலை, நைட்டு ஒரு 10,000 வலை வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு அதே மாதிரியே வெடித்தவங்க. செம்ம பெருசு இந்த டைம். லாஸ்ட் டைம் வெடித்ததோடு இந்த டைம் வந்து கொஞ்சம் லென்த்தியாகவே இருந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா படபடன்னு ஏரியாவே கலக்கிருச்சு. காலையில் 7 மணிக்கு நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு நியூ ட்ரெஸ்லாம் போட்டு வெளில வந்து பார்த்தோன்னே ஏரியாவே அமைதியாக இருந்துச்சு. என்னடா தீபாவளிக்கு இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 10,000 வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வீட்டை விட்டு வெளியில் ஓடி வர வச்சிட்டோம். மார்னிங் வந்து சீக்கிரமாக எழுந்ததுனால பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இவ்வளோ ஸ்வீட்ஸ்லாம் வீட்டில் வச்சுட்டு பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. முறுக்கு, அதிரசம், சுயம் போண்டா அது 4ம் வந்து வீட்டில் செஞ்சோம். மீதி எல்லாமே வந்து கடையில் வாங்கியாச்சு. அப்புறம் இந்த ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே எங்கள் மாமியார், மாமனார், அப்புறம் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க. அவங்க வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன், அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு ஸ்வீட், அது பேர் தெரியல, அப்புறம் ரவா லட்டு இதெல்லாம் வந்து செஞ்சு கொண்டு வந்தாங்க. நல்லா மங்களகரமாக கிட்டார்லேருந்து வாசிச்சுக்கிட்டே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கிட்டார் தான் சூஸ் பண்ணோம். அம்மா வந்துட்டு கம்பி மத்தாப்பிக்கே கொஞ்சம் பயப்படுவாங்க. ஸோ அதனால் அவங்க விண்டோ வழியாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்களாம் வந்து ஜாலியாக இருக்கிற எல்லா வெடியுமே வந்து ஒரு 3 ஹவர்ஸ் ஆச்சு வெடிக்கிறதுக்கு. ஆனாலும் இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 நாளைக்கு வெடிக்கிற மாதிரி இன்னும் வந்து பட்டாசுலாம் இருக்குது. சரி அதை கார்த்திகை தீபத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு மேலே லாஃப்டில் வச்சாச்சு. ரொம்ப டயர்டாயிடுச்சு, வெடிக்கவே முடியல. அது வந்து பீகாக்லாம் வேறு லெவலாக இருந்துச்சு. ஃபோட்டோ ஃப்ளாஷ் எல்லாமே அல்டிமேட். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கை ஷாட். அது வந்து லாஸ்ட் டைம் எல்லாமே கொஞ்சம் கலராக வெடித்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு கலராக இருக்கிறதோட கோல்டன் கலர் ஸ்பார்க்கிள் மாதிரி வந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது மாதிரி இந்த டைம் கரெக்டாக அமைஞ்சது. எல்லாமே ஸ்பார்க்கிள்ஸாக கோல்டு கலர் மேலே போய் கடன்னு சூப்பராக அப்படியே கீழே ஒரு ஸ்டார் மாதிரி கொட்டி அது வேறு லெவலாக இருந்துச்சு உண்மையிலேயே. இது வந்து இன்னொரு ட்ரெஸ், இது ரெட் கலர், மை ஃபேவரட். இது வந்துட்டு எங்கள் ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ் தான் எடுத்து கொடுத்தாங்க. மேட்சிங்காக எல்லாமே நெக் செட்டு, இயர் ஸ்டட் எல்லாமே வந்து செட்டாக ரெட் கலரில் எடுத்து கொடுத்தாங்க. ஆனால் நான் போடவே இல்லை, வேறு இருக்கிறதே வச்சு நான் மேட்ச் பண்ணிட்டேன். ஐயோ சிலிண்டர் பாம் ஆக்சுவலாக பயந்துட்டே நாங்கள் வச்சோம். ஆனால் வச்சுட்டு இந்த சைட் வரத்துக்குள்ளேயே அது வெடிச்சிருச்சு. சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் பெப்பர் ஃப்ரை, அது இல்லாமல் மட்டன் சுக்கா வேறு வீட்டில் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹக்கீமில் போயிட்டு பிரியாணி வேறு வாங்கிட்டு வந்தாங்க. லாஸ்ட்டாக மெல்ட்டிங்கான ஐஸ்கிரீமோட சூப்பராக டக்கராக தீபாவளி சாப்பாடு வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த டைம் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான கிராக்கர்ஸ் இருந்ததுனால அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடையே இருந்தது. நல்லா அதனால் ஜாலியாக வந்து கடகடான்னு முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு தீபாவளி. இன்னும் ஒரு அட்டை பாக்ஸ் ஃபுல்லாக வந்து வெடி இருக்குது. அது வந்து கார்த்திகை தீபத்துக்கு தான் வைக்கலான்னு சொல்லிட்டு தனியாக ஒதுக்கி வச்சாச்சுங்க. லாஸ்ட்டாக ஒரு 10,000 வாலா வச்சு தீபாவளியை சிறப்பாக மகிழ்ச்சியாக நிறைவோடு முடிச்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி ஜாலியாக தீபாவளியை செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்டு நிறைய பேத்துக்கு ஸ்டொமக் வந்து அப்செட்டாக தான் கண்டிப்பாக இருக்குது. ஸோ நிறைய ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. டாட்டா, see you, bye bye and thank you for watching my video.